ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிளாக் பல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பபிள்ஸ் மேக்கர் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு எம்டி சீடி எடுத்து அதில் க்ளூ கன் வச்சு நல்லா ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போட போகிறோம். ஸோ நான் இதுக்கு டிசி மோட்டரை யூஸ் பண்ணுறேன். இது மேக்ஸிமம் 20 ருபீஸ் இல்லைனா 30 ருபீஸ் தான் இருக்கும். எலக்ட்ரிக் கடையிலாம் இந்த மோட்டர் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ மோட்டர் ரன் பண்ணுறதுக்கு நம்ம பேட்டரியும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி சார்ஜரும் யூஸ் பண்ணலாம். நான் என்கிட்ட இருந்த வேஸ்ட் சார்ஜரை வச்சு நான் இந்த மோட்டரை ரன் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த சார்ஜரை யூஸ் பண்ணுறேன். இது மேக்ஸிமம் ஒரு 5 வோல்ட் தான் வரும் இதுலேருந்து அவுட்புட்டு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் அப்படி இல்லைனா வாட்டர் பாட்டில் ஏதாச்சும் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை. ஸோ நான் அந்த ஸ்டிக்கர்லாம் பிச்சுட்டு எம்டியாக அந்த சீடியை வந்து அதுக்குள்ளே இன்சர்ட் ஆகிற மாதிரி நான் அந்த லெவலுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த சீடியை பாட்டமில் டச் ஆகாத மாதிரியும் சைட்லேயும் 2 சைட்லேயும் டச் ஆகாத மாதிரி கரெக்டான லெவலில் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் க்ளூ கன் வச்சு சீடியில் ஹோல்ஸ் போட்ட மாதிரி எல்லாத்துலேயும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டு முடிச்சதை என்ன பண்ண போகிறோன்னா, அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பிளாஸ்டிக்கை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சின்ன கத்தி வச்சு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா எந்த விதமான பிளாஸ்டிக்கும் இல்லாத மாதிரி நம்ம அதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு பாட்டில் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாதியை கட் பண்ணி அதை ஒரு ஃபேனோட ரெக்கை மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணி அதை மோட்டரில் செட் பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்க வேஸ்டான கார்ட்போர்டை வச்சு அதை நாலாக மடித்து ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இந்த பாக்ஸ் எதுக்குன்னா, நம்ம அது மேலே தான் வந்து அந்த மோட்டரை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபோல்ட் பண்ண அந்த கார்ட்போர்டை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, க்ளூ கன் வச்சு ஒட்ட போகிறோம். க்ளூ கன் வச்சு தான் ஒட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. உங்கள்கிட்ட ஃபெவிகால் இருந்தாலும் ஃபெவிகாலை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் என்ன பண்ணேன்னா, கார்ட்போர்டை வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா, நம்ம அந்த வாட்டர் பாட்டிலை அதில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் நான் க்ளூ கன் வச்சு ஒட்டியிருக்கேன். இதில் நீங்கள் டபுள் சைட் டேப் கூட யூஸ் பண்ணி இந்த வாட்டர் பாட்டிலை அதில் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ க்ளூ கன் வச்சு ஒட்டினதை நம்ம என்ன பண்ணோன்னா, அப்படியே விட்டுறக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் அதை அழுத்தி விடணும். அழுத்தி விட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டிங்கன்னா அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ சீடி கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சீடிக்கு பின்னாடி மோட்டரையும் சீடியும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீஃபில் எடுத்து அதில் சின்னதாக கட் பண்ணி சீடியோட க்ளூ கன் வச்சு ஒட்ட போகிறேன். ஸோ க்ளூ கன்னை வச்சு நல்லா ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மோட்டர் கூட சீடியை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ மோட்டர் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வாட்டி சார்ஜர் கூட செக் பண்ணி பார்க்க போகிறோம். செக் பண்ணியாச்சு. ஸோ வாட்டர் பாட்டிலில் நம்ம கட் பண்ண அந்த சின்னதான பிளாஸ்டிக்கை ஃபேன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறத என்ன பண்ண போகிறோன்னா, அந்த மோட்டர் கூட க்ளூ கன் வச்சு நல்லா ஒட்டிக்க போகிறோம். ஒட்டி முடிச்சதை என்ன பண்ண போகிறோன்னா, சார்ஜர் வச்சு மோட்ரு சுற்றுதா இல்லையா அப்படின்ட்டு செக் பண்ண போகிறோம். மோட்ரு கரெக்டான ஹைட்டில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸ்ட்ரா 2 கார்ட்போர்டை கட் பண்ணி அதில் க்ளூ கன் வச்சு அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த ஹைட்டுக்கு மேட்ச் பண்ண போகிறேன்.
2 மோட்டரையும் கரெக்டான லெவலில் க்ளூ கன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பபுள்ஸ் வர வைக்க நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஷாம்பு யூஸ் பண்ண போகிறோம். ஷாம்பை கட் பண்ணி ஒரு சின்ன டப்பாவில் ஃபில் பண்ணி அது கூட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா அதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வாட்டர் பாட்டில் உள்ள ஃபில் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னா மோட்டருக்கு மட்டும் கனெக்ஷன் பண்ண போகிறோம். கனெக்ஷன் சிம்பிள் தான். ப்ளஸுக்கு ப்ளஸும் மைனஸ்க்கு மைனஸும் கரெக்டாக சார்ஜரில் கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் பபுள்ஸ் வருமா வராதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துலாமா? ஸோ லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோவை பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.